உடலுறவு முடிவில் ஆண் உறுப்புல இருந்து வரக்கூடிய லிக்விட் வந்து செமன்னு சொல்லுவோம். இந்த செமனுக்குள்ளே தான் ஸ்பெர்ம் இருக்கும். ஸ்பெர்மை நம்மளால் டைரெக்டாக பார்க்க முடியாதுங்க. பாருங்க, ஆண் உறுப்புல இருந்து வரப்போ ரொம்ப அதிகமான ஃபோர்ஸில் வெளியே வரும். அப்போ இந்த மாதிரி கருமுட்டையை தேடி நீந்தி போக ஆரம்பிக்கும். வணக்கம், நான் டாக்டர் பிரியா. கமெண்ட்ல அதிகமாக கேட்டிருந்த கேள்வியில் ஒன்று, டாக்டர் நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம், உடலுறவுக்கு அப்புறமா ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வெளியே வருது, இல்லாட்டி ஒயிட் கலரில் லிக்விட் வெளியே வருது, இதனால தான் நான் ப்ரெக்னென்ட் ஆக முடியலையான்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி தான் அதிகமான பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சரை அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்க்கலாமாங்க. இப்போது நீங்களும் உங்கள் கணவரும் உடலுறவில் இருக்கீங்க. உடலுறவு முடிவில் ஆண் உறுப்புலேருந்து ஒயிட் கலரில் லிக்விட் வரும், அதுதான் செமன். இந்த செமனுக்குள்ளே தான் ஸ்பெர்ம் இருக்கும். ஸ்பெர்மை டைரெக்டாக ஐயில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் லிக்விட் தான் செமன். இந்த செமனில் ஸ்பெர்ம் மட்டும் இல்லாமல் மற்ற சப்ஸ்டன்ஸ் லைக் செமனல் பிளாஸ்மா, ஃப்ரக்டோஸ், சுகர்ஸ், புரோட்டீன், என்சைம்ஸ், ப்ரோஸ்டோக்ளாண்டின், ஜிங்க், விட்டமின் சி, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், சிட்ரிக் ஆசிட், இம்யூன் மாடுலேட்டிங் ஃபேக்டர்ஸ்னு இன்னும் நிறையா மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது, என்ன யூஸ்னால், இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஸ்பெர்மை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் எக்கை தேடி நீந்தி போய் ஃபெர்டிலைஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், விட்டமின் சி அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து ஸ்பெர்மோட டிஎன்ஏவை டேமேஜ் ஆகாமல் இருக்க பாதுகாக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு ஆணுக்கு அவங்க ஸ்பெர்ம் அனலைஸ் டெஸ்ட் ரிசல்ட் வந்து நார்மல் இல்லாமல் இருக்குன்னா அவங்களுக்கு சத்து மாத்திரைகளும் விட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்க சொல்கிறது உண்டு. ஸோ வெளியே வரக்கூடிய அந்த லிக்விட் தான் செமன். அதுக்குள்ளே தான் ஸ்பெர்ம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸ்பெர்மை கண்ணால் பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி தான் ஸ்பெர்ம் மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நீந்தி போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆணுறுப்புலேருந்து வரக்கூடிய செமனில் ஒரு டைமில் பல மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம் இருக்கும். ஒரு சில ஸ்பெர்ம் ஹெல்த்தியாகவும் சிலது சரியாக ஸ்விம் பண்ணாமல் இருக்கும். எந்த ஸ்பெர்ம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோ அதுதான் கடைசி வர எக்கை தேடி நீந்தி போய் ஃபெர்டிலைஸ் ஆகி அது ஒரு குழந்தையாக உருவாகும். இப்போது நீங்கள் உடலுறவு முடிச்சுட்டு படுத்திருக்கிறப்போ உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு லிக்விட் வந்து வெளியே வரலாம். இல்லை படுத்துட்டு மார்னிங் எந்திரிக்கிறப்போ ஒரு வெள்ளை கலரில் லிக்விட் வரதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே செமன் தான், ஸ்பெர்ம் கிடையாது. ஸ்பெர்ம் அப்போவே நீந்தி போய் எக்கை தேடி போயிருக்கும். எப்படி டாக்டர் செமனே வெளியே இருக்குது, ஸ்பெர்ம் மட்டும் எப்படி போயிருக்குன்னு கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆணுறுப்புல இருந்து வெளியே வரக்கூடிய ஸ்பெர்ம் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸில் வெளியே வரும். லைக் அரௌண்ட் 28 மைல்ஸ் பெர் ஹவர். இப்படி ஃபோர்ஸில் வெளியே வரும்போதே பெண்ணுறுப்பில் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எக்கை தேடி நீந்தி போக ஆரம்பிக்கிற ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்பெர்ம் வந்து உள்ளே போயிருக்காதுன்னு நினச்சி ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஸ்பெர்ம் வந்து எக்கை தேடி ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஏன் டாக்டர் செமன் மட்டும் வெளியே வருதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். செமன் லிக்விட்னால பெண்ணோட உறுப்புல இருந்து நேச்சுரல் கிராவிட்டினால வெளியே வரும். அதாவது புவியீர்ப்பு இசைனால நீங்கள் படுத்திருந்து திரும்பி எந்திரிக்கிறப்போ கொஞ்சம் லிக்விட் வெளியே வரத்தான் செய்யும். இன்னொரு காரணம், உமன் வந்து அர்கசம் அடையிறப்போ வெஜினல் கன்ட்ராக்ஷன் ஏற்படும். அப்பையும் கொஞ்சம் செமன் வந்து வெளியே வரும். பட் ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்காக எக்கை தேடி நீந்தி போக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே டாக்டர், ஸ்பெர்மும் உள்ளே போயிரும் சொல்கிறீங்க, அப்போ என்னால் ஏன் ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஃபேக்டர் காரணம் இருக்கலாம். ஓவலேஷன் நாட்களில் ஒன்றா இல்லாமல் மற்ற நாட்களில் ஒன்றா இருக்கிறது, பிசிஓடி, தைராய்டு, இல்லை வெயிட் கெயின், லெஸ் ஸ்பெர்ம் கவுண்ட்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம். பட் இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு 1 இயர் ஃப்ரீயாக ஹாப்பியாக பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து 1 வருஷம் 1.5 வருஷம்னு ட்ரை பண்ணுங்கள். பாசிட்டிவ் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் அப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடியே நீங்களாக ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் கல்யாணம் ஆகி 2 to 3 monthsலேயே நிறையா பேர் ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஸோ ஒரு 1 இயர் 1.5 years கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.